பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். மக்கள் இசையின் மண் இசையின் மைந்தர்களோடு பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. ஒரு இசை தரிசனத்தை இன்றைய பேசும் தலைமையில நீங்க தரிசிச்சிட்டு இருக்கிறீங்க. காதலர் தினத்தில் பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். காதலர் தினம் அப்படின்றதுனால இன்னொரு கேள்வியும் இருக்கு. சமீபத்தில் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல நிறைய விவாகரத்து வழக்குகள் வந்துட்டே இருக்கு. ஒரு இளைஞ தலைமுறையிடம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இப்போ காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, அது பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் காதலுக்கு பின் வாழ்க்கை யதார்த்தம் அப்படின்னு வர்றதுல நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய விட்டு கொடுக்குற விஷயம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில மேடம் உங்களுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணதான் நினைக்கிறீங்க? நீங்க சார் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணதான் நினைக்கிறீங்க? அதாவது வாழ்க்கை ஒப்பந்தம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் இருவரும் சமம். ஆனால் சொல்லப்போனால் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஒரு காலம் ஆணுக்கு பெண் சமமாக முடியாது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பெண்கள் கார் ஓட்டுறாங்க, ஆண்கள் கார் ஓட்டலாம். பெண்கள் இப்பொழுது ராக்கெட்டில் கூட போனாங்க, ஆண்களும் போகலாம். ஆண்கள் செய்கிற அத்தனை வேலையையும் பெண்கள் செய்து விடுகிறார்கள். ஆனால் பெண்கள் செய்கின்ற அத்தனை வேலையையும் ஆண்களால் செய்ய இயலாது. குறிப்பாக ஒன்றே ஒரு செயலை செய்யவே முடியாது, அது குழந்தை பெற்று தருவது. அப்படி என்றால் ஆணுக்கு பெண் சமமா? இல்லவே இல்லை. ஆண்களை காட்டிலும் பெண்கள் எவ்வளவோ மேல். ஆகவே ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவர்களிடம் இருக்க வேண்டியது கட்டாயமாக அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை. இது மூன்றும் சேர்ந்து அறிவு. மேடம் அது சார் பாருங்க, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம்ல. நான் வருவதற்கு அவசரப்பட்டேன். ஆகவே இவர்கள் வெல்வதற்கு காரணம் இந்த மூன்றும் அவர்களிடத்தில் இருப்பதுதான். சரி, நான் வெல்வதற்கு காரணம் என்ன என்றால், சில நேரங்களில் நீங்கள் செவிடாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் ஊமையாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் உண்மையை சொல்ல போனால் சொரணையற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் மேடத்துக்கு காம்ப்ளிமெண்டா? ஆமா, மேடத்துக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேர்களுக்கு, அத்தனை ஆண்களுக்குமா. ஒரு குடும்பத்தில் ஆண் ஜெயித்தார், ஆண் மட்டுமே வெற்றி பெற்றார், அந்த வெற்றியினுடைய பலனானது அவனை மட்டுமே சார்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வெற்றி பெற்றார், அந்த மொத்த குடும்பமுமே பயன்பெறுகிறது, உயர்ந்திருக்கிறது. ஆகவே ஒரு குடும்பத்தில் பெண் தான் வெற்றி பெற வேண்டும். சார் ரொம்ப பிலசாபிக்கலா ஒரு பெண்மை எந்த அளவுக்கு புலவர்கள்லாம் கூட நிறைய போற்றி இருக்கிறாங்க. ஆனா உங்கள்கிட்ட நான் முக்கியமா கேட்கணும்னு நினைக்கிறது இது கொஞ்சம் ரொம்ப எமோஷனலான கேள்வி கூட. ஏன்னா நீங்க நிறைய இழந்துட்டு தான் இந்த காதல் திருமணத்துக்குள்ள நீங்க வரீங்க. அன்றாட வாழ்க்கையில் அதை கடந்து போற முடியாம தான் நிறைய பேர் விவாகரத்துக்கு போறாங்க. அந்த இடத்த தான் நான் ரொம்ப எமோஷனலா தான் அந்த கொஸ்டின் வைக்கிறேன். நீங்க எப்படி ஒவ்வொரு கட்டமாக இதை சக்சஸ்ஃபுல்லா மாத்துனீங்க இந்த காதல் திருமணத்தை? பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னார் இல்லையா ஒரு வார்த்தை, அன்புன்றது. அது என்கிட்ட நிறையா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அன்பால் தான் எல்லாரையும் ஜெயிச்சிருக்கேன் நான். அது எப்படி யார் யாருக்கு எப்படி என்ன அதாவது என்ன பிடிக்கும்னு நம்ம கொடுக்கறத காட்டிலும் எல்லாருக்கும் பிடிச்சது ஒரே விஷயம், அன்பு தான். அதுக்காக தான் எப்பேற்பட்ட அதை குழந்தை முதல் வயதானவங்க வரைக்கும் அன்புக்காக தான் இயங்குவாங்க. அந்த அன்பு என்கிட்ட நிறையா இருக்குது. அதனால அந்த அன்பை கொடுத்து எல்லாரையும் என் வழி. மேடம், நிறைய எங்க பிரச்சனைன்றது இந்த பொருளாதார பிரச்சனை அப்படின்றது பல பேரை சொலட்டி. ஆமா, அதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். ஏன்னா மார்க்ஸோட ஒய்ஃப் ஜென்னிக்கே அந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நான் கேட்கிறேன், அந்த பொருளாதார இடர்பாடு இவ்வளவு பெரிய சக்சஸ் அப்படின்றது நீங்க கிராஜுவலா தான் வரீங்க. அதெல்லாம் எப்படி நீங்க கடந்தீங்க? அது பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஃபினான்சியலி பாத்தீங்கன்னா நான் தான் டிசைட் பண்றது. அதனால நீங்க கரெக்டா என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கேக்குறீங்க. பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பேராசை கிடையாது வாழ்க்கையில. ரொம்ப பேராசை கிடையாது. என்னுடைய ஆசையே என் கணவர், என் குழந்தைக நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அந்த மாதிரின்ற மாதிரி தியாகம் என்ன செய்வேன். அந்த மாதிரி அவருக்கும் அதே எண்ணம். ரெண்டு பேரும் எண்ணம் ஒன்றா இருக்கிறனால குடும்பத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அது ஒன்று. இப்போ ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அந்த பிளான் எங்கள் பாட்டி எங்கள் சின்னதுலேருந்தே பார்த்து வளர்ந்துட்டேன் நான். நிறைய பேர் செய்கிறது என்னென்னா, அது எதிர்காலத்துக்கு சேமிக்கிறது கிடையாது. ஒன்றா நிறைய சேமிச்சுக்கிட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் இருப்பாங்க, இல்லாட்டி சேமிக்காமையே இதாக இருப்பாங்க. நான் ரொம்ப வெல் பிளான்டாக இருப்பேன் நான். இது வரைக்கும் இவருக்கே தெரியும், இவர் எதுக்காக ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து கையை பிசைஞ்சிட்டு இருக்கும்போது இந்தாங்கன்னு கொடுத்தது தான் அது. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கேன். அதனால தான் என்னை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அவர். அதாவது நான் கல்யாணம் செஞ்சதுலேருந்து உன்னை விட்டுட்டேன். அது எதுனா என்னோட பர்ஸ்.
தியாகம் பண்ணிட்டாரு பாரு. ஆக்சுவலா இல்லாள் அப்படின்றது வந்து தமிழ்ல வந்து பெண்களுக்கு தான். ஒரு குடும்பம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா பெண்ணுக்கு தான் இல்லாள்னு கொடுத்த ஒரு அத தமிழ் படிச்சதுனால நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலே பாட்டு போட்டார பாட்டுக்கோட்டை, அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில கொடுத்து போடு. அது வீட்டுக்காரம்மா, வீட்டுக்கார அம்மா செலிப்ரேட் செய்றாங்க, பெத்த தாயின்னு இல்ல, அம்மான்னு அவர் குறிப்பிட்டது மனைவியை தான். அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்ல கண்ணு. இன்னொன்னுங்க, நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேட்டிங்களே இந்த பொருளாதாரம் ஃபினான்ஸ், நான் பெரும்பாலும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் போய் முடிகிற குடும்பத்தை ஒரு 4-5 பேர் கண்ணால் பார்த்துருக்கேங்க. அது என்ன பிரச்சனைன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க இப்போ பெண்களும் இல்லையா, என்ன பண்ணுறாங்க, இந்த பெண் என்ன பண்ணுறா, ஆண்கிட்ட நீ சம்பாதிக்கிறத நீ வச்சுக்கோ, நான் சம்பாதிக்கிறத நான் வச்சுக்கிறேன், அப்படி ஒரு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்பு, ரொம்ப தப்புது. 2 பேருடையும் இதுவும் சேர்த்து நமக்கு என்ன தேவையோ அதில் வந்து ஒன்றா சேர்ந்து பங்களிப்பு கொடுக்கணும் இல்லையா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, ஆனால் ஏன் காசை கேட்காத, அந்த பெண் சொல்கிறா. அது தப்பு இல்லையா? அது எப்படி அது தப்பு? நமக்கு வந்து நமக்கு பிறகு குழந்தைங்க இருக்காங்க. அந்த காலத்துல இப்போ நம்ம வரலாறு, பெண்களை நம்மளுடைய வரலாறு, ஆதி மனிதனுடைய வரலாறே எடுத்தோம்னா பெண் தான் வந்து பொருள் ஈட்ட ஆரம்பிச்சா. முத வந்து கற்காலத்திலேயே வந்து பெண் தான் பொருள் ஈட்ட ஆரம்பிச்சா, தாய் வழி. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுதும் அந்த பெண் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு பார்த்து தான் அந்த கர்ப்பவதி எல்லாம் வீட்டில் பார்த்துட்டு தான் ஆண் வந்து இதென்ன வீட்டில் இருந்து கோன்ற மாதிரி அவங்க வயல் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அதுதான் நம்மளுடைய இது கற்கால இதெல்லாம் படிச்சோன்னா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் என்ன பண்ணும், யார் அந்த குடும்பத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் வந்து பெண்கள் நிறைய செலவு பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஆண் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பங்களில் ஆண்கிட்ட கொடுத்துடணும் பொறுப்பை. ஒரு சில வீட்டில் வந்து பெண் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்க, என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்க. சார் ஒத்துட்டார். அப்படி இருக்கும்போது அந்த ஆண் வந்து இந்தாம்மா நீயே குடும்பத்தை நடத்தி நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிடணும். அப்படி இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி தான் அவங்க பார்க்க முடியும். உன்னோடது என்னோடதும் பிரித்து பார்க்கக்கூடாது இதில். ஆனால் இதில் என்னென்னா இன்னொரு விசேஷம் என்னென்னா, எனக்கு சம்மந்தப்பட்ட எனக்கு என்னென்ன பிடிக்கும், எனக்கு யார் யாரை பிடிக்குமோ அவங்கள திருப்திப்படுத்துறது இவருக்கு யார் யாரை பிடிக்கும், இவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான எல்லா ஃபார்முலாவையும் வச்சுருக்கிறீங்க. அதில் ரொம்ப குறிப்பாக ஒன்று சொன்னீங்க மேடம், அது ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். உரிமைகள் பேசுற இடத்துல பிரச்சனை இருக்கும், ஆனா என்னுடைய தனித்துவத்தோடும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ஆழமான பார்வை மேடம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை கடந்து மக்கள் இசைக்கு நீங்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்குகள், அது இந்த பௌதீகமா தமிழகத்துல என்னென்ன மாதிரியான வினைகள் ஏற்படுத்தி இருக்கு, மக்கள் இசைக்கான தேவை இடம் என்ன, இது பற்றி எல்லாம் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் மேடம். காதலர் தினத்துல வந்து நம்ம காதல் பற்றி மட்டும் பேசல, அதை தாண்டி ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு ஆண் பெண் உறவு, கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விட்டு கொடுத்தல் அப்படின்னு ரொம்ப பிலசாபிக்கலா மட்டும் இல்ல, ரொம்ப எமோஷனலாகவும் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள் இசை சார்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு. மாண்டு மடிஞ்சாலும் மண்ணுலகம் போனாலும் மாண்ட இடந்த நீலே உனக்கு மல்லிகை பூனானாவே, மல்லிகை பூனானாவே.